ஹாய். Hey. Hello. Hi. Hi. என்ன அப்படி பார்த்துட்டு இருக்க? Did you like me? Really beautiful. உண்மையாவா? பார்த்த வரைக்கும் அழகு. பார்க்காதது என்ன பார்க்கிறதுக்கு நீ ரொம்ப ஸ்ட்ரெயின் எடுத்துக்கிட்டல்ல? லைட்டா. ஆனா இப்ப நல்லா இருக்கு. ஏய், அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். எங்க வேண்டான்னு சொன்னேன். அப்ப எப்போ? எங்கன்னு சொல்லு. நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் தெரியுமா? அது எல்லாமே இருக்கு. பார்த்த உடனே கட்டிப்பிடிக்க இதுன ஹாலிவுட் சினிமாவா? இடம், டைம் எல்லாம் நானே சொல்றேன். I need a comfortable place. It will take time. எவ்வளவு வேணா வெயிட் பண்றேன். எங்க வேணாலும் வரேன். You decide. Okay. சார் என்ன சார் வேணும்? 1 minute. ஓகே சார். என்ன ஆர்டர் பண்ணனும்? No thanks. இன்னைக்கு நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன். ஏதாவது? No. Just wait for the next time. Okay? Okay. Bye. See you. ஹலோ, என்ன காவியா? நான் உன்னை பார்க்கணும் அர்ஜென்ட்டா. அர்ஜென்ட்டாவா? ஓகே, சரி பார்க்கலாம். நீ என்ன சொல்லிட்டு இருக்க? நான் சொன்னதெல்லாம் உண்மை. அது ஒரு ஆக்சிடென்ட் கிடையாது. She was brutally raped. நான் ஒண்ணு கூட வேண்டான்னு சொன்னது காசுக்காக கிடையாது, அவளை காப்பாத்துறதுக்காக தான். But she's gone. அதுக்கப்புறம் தான் நான் அவளோட மொபைலை பார்த்தேன். இதோ இவனோட நம்பருக்கு தான் அவ கடைசியா மெசேஜ் பண்ணிருக்கான். அவன் இங்கதான் இருக்கான். நான் அவனை இங்க வர வச்சேன். அவனை பொறுத்த வரைக்கும் நான் மிருதுளா மேனன். நம்ம 3 பேரோட வாழ்க்கையை கெடுத்தது இவன் தான். சிவா, நீ என்கிட்ட போய் சொல்லாத. நான் சொல்ற எதுவும் உனக்கு தெரியாதாடா? சொல்றா. நீ என்ன காமெடி பண்ணிட்டு இருக்க? எனக்கு அதெல்லாம் தெரியாது. அதெல்லாம் விடு. இதெல்லாம் விசாரிக்க அந்த ஷாமா யாரு? அப்போ உனக்கு சாமு தெரியாது. சரி, உனக்கு தெரிஞ்ச ஆளை நான் இப்ப கூப்பிடுறேன். ஆனா கடவுள் என் கூட இருந்தாரு.
நாங்க பகல் ஃபுல்லா சுத்தினோம். சாயங்காலம் ஆன உடனே மைதிலிக்கு மைகிரிங் அதிகமாயிடுச்சு. அவளை காஃபி ஷாப்ல விட்டுட்டு நான் மெடிக்கல் ஷாப்புக்கு போனேன். அப்பதான் ஷாமாவை பார்த்தேன். ஜீவா, இன்னைக்கு ஃப்ரீயா இல்லைன்னு சொல்லிட்டு எங்க என்ன பண்ற? ஒரு அர்ஜென்ட்டா ஹாஸ்பிடல்ல ஒரு கேஸ். ஒரு அர்ஜென்ட் 10 நிமிஷம் நீ என் கூட வந்துதான் ஆகணும். வரலன்னு மட்டும் சொல்லிடாதவா? ஐயோ சாரிடா, இன்னைக்கு வர முடியாது, நாளைக்கு பார்க்கலாம். அதெல்லாம் முடியாது. என் கூட வா, ஒருத்தங்க வெயிட் பண்றாங்க. நாங்க போலனே தேடுவாங்க. சொன்னா கேளு ஜீவா. வா. சீக்கிரமா நட. ஒரு 10 நிமிஷத்துல போயிடலாம் ஜீவா. நான் ஹாஸ்பிடல் போற ஒரு அர்ஜென்ட் வேலை இருக்கு. உள்ள போ. ஷாமா. ஷாமா வேலை பார்க்கறதுக்கு நடுவுல ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனில பார்ட் ஜாப் பண்ணிட்டு இருந்தா. 10 லட்சம் ரூபாய்க்கு பாலிசி தரேன்னு சொல்றதை கேட்டுட்டு அந்த ஆள் வீட்டுக்கு டாக்குமெண்ட்ல சைன் வாங்குறதுக்காக வீட்டுக்கு போகும்போதுதான் ஷாமா என்னையே கூட்டிட்டு போனா. என்னங்கண்ணா? நீ போயிட்டு வா, நான் இங்க வெயிட் பண்றேன். ஓகே. சொல்றா, அன்னைக்கு என்ன நடந்துச்சு? நான் சொல்லிடுறேன், எல்லாத்தையும் சொல்லிடுறேன். சார், ஷியாமா, நீயா? உள்ள வரலாமா? கம் இன். ஹாய் சார். ஹாய் சார். ஹாய் சார், இதுல சைன் பண்ணீங்கன்னா ஃபார்ம்ல டீடைல்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிட்டேன். நீங்க இது ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணிட்டு. இப்பவே லேட் ஆயிடுச்சு. எதுக்கு இவ்வளவு அவசரம்? லேட் ஆச்சுன்னா நான் உன்னை டிராப் பண்ணிடுறேன். ஒரு செல்ஃபி எடுப்போம். சார். சரி, நான் இப்போ எங்க சைன் பண்ணணும்? சார், இங்க. ஓ, இங்கயா? போச்சு. அப்போ அண்ணாவை பத்தி ஆபீஸ்ல யாரும் கேட்கலையா? அவர் லீவ்ல போயிருக்காருன்னு மூர்த்தி சார் எல்லார்கிட்டயும் சொல்லிட்டாரு. தேவாக்கு சொந்தம்னு நீ மட்டும்தான் இருக்கன்னு சாருக்கு தெரியும். உன்னை ஆபீஸ்க்கு வர வச்சதும் மூர்த்தி சாரோட வேலை தான். அப்போ எனக்கு வேலை கொடுத்தது அது ஒரு ட்ராப். உன்னை அவர் கூடவே வச்சுக்கிட்டு யாருக்கும் தெரியாம உன்னையும் அழிச்சிடணும் தான் அவரோட திட்டமே. இவனை கொல்ல உன்னை அனுப்புனதுக்கு காரணம் உன்னை தூக்கி உள்ள போட்டுடலாம் தான். அதோட அந்த தலைவலி முடிஞ்சிரும்னு சார் நினைச்சாரு. அப்புறம் அதுக்கப்புறம் ஷியாமா ஆபீஸ்க்கு வரலையா? இல்ல, பெண்டிங் சேலரி கிடைக்கணுங்கிறதுக்காக ஷியாமா கால் பண்ணியிருந்தாலும் கோவத்தினால சார் அதை கண்டுக்கல. ஷியாமா இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணலையா? இல்ல, அவ எப்பவுமே அப்படிதான், எதுவுமே என்கிட்ட சொல்ல மாட்டா. அது உயிரை போற விஷயமா இருந்தாலும். அப்புறம் என்னாச்சு? சம்பளத்தை வாங்கிக்க பிரான்ச் ஆபீஸ்க்கு வர சொல்லி ஷியாமாக்கு அபிஷியலா சொன்னாரு. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன எதுவும் பண்ணிட்டாதீங்க. இவ்வளவு தூரம் தனியா கார்ல வர வச்சது உன்னை பாக்குறதுக்காக தான். ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்கும் பெர்மிஷன் கொடுத்து நான் இவ்வளவு எஃபோர்ட் எடுத்ததெல்லாம் எதுக்காக? இங்க என்ன நடந்தாலும் யாருக்கும் தெரியும். நான் பண்ண கொலைக்கான விட்னஸ் தான் நீ. உன்னை நான் அழிச்சே ஆகணும். சோ ஐ எம் சாரி பேபி.
அஜித், இவளை தூக்கி போட்டுரு. நில்லு. இது ஷாமோட போன். இந்த எஸ்எம்எஸ் அந்த ஜீவாவோட போனுக்கு போயிடுச்சுன்னா எல்லா பழியும் அவன் தலையில விழுந்துரும். இதோ இவனோட நம்பருக்கு தான் அவ கடைசியா மெசேஜ் பண்ணிருக்கா. இதையும் அவ கூடவே போட்டுரு. அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு போ. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு கால் பண்ணி சொல்ல ஆக்சிடென்ட். ஓகே, போ. நீ போ. Are you okay? Come on. Okay. Wow. Baby, your selection is excellent. Awesome. Thank you. Please. Let me have something for you. Sure. Sweet like you. Smells so nice. அவசரப்படாத. வெயிட்.
ஓகே ஓகே. என்ன இருந்தாலும் இந்த பொண்ணு சரக்கு எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா தான் என்ஜாய் பண்ணணும். நான் போயிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன். Make it fast. How do you feel? Awesome. உன் முகத்துல இருக்கிற அந்த அழகு என்ன கொல்லுது. கம் கம் கம். அங்க இல்ல, இங்க. எங்க உட்கார்ந்தா என்ன? இங்க உட்காருங்க. என்ன சவுண்ட் அது? அது கிளாக். Hey. இவங்க எப்படிங்க? என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சும்மா ஒரு கம்பெனி கொடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க. ஓ, அப்போ எல்லாரும் சேர்ந்து என்ன ட்ராப் பண்ணிருக்கீங்களா? ஆமாண்டா, இதெல்லாம் உனக்காக பண்ணதுதான். நீ உட்கார்ந்திருக்க சேர் கூட உனக்கான காசு தான்டா. இட் வாஸ் டு ஹேட்ச் யூ ட்ராப். பயப்படாதீங்க, அது ஒரு சின்ன டைம் பாம் தான். நீ அசஞ்சா அது வெடிச்சிரும். நீ என்ன பண்ணணும்னு நினைச்சாலும் உன்னால அசைய கூட முடியாது. என் தங்கச்சியோட லைஃப்ல நீ கேம் விளையாடுறியா? இதுதான் உனக்கு கொடுக்கிற டிராஃபி. செத்ததுக்கு அப்புறம் தான் குளிப்பாட்டுவாங்க. உன் விஷயத்துல அப்படி இல்ல, உன்னை குளிப்பாட்டி தான் சாகடி. மூர்த்திராஜனுங்கிற தேர்ட் ரேட்டுக்கு இன்னும் 10 நிமிஷம் தான் இந்த உலகத்துல வாழ வாய்ப்பு இருக்கு. நோ சிவா, வேண்டாம் வேண்டாம் சிவா, நான் என்ன வேணாலும் தரேன், எவ்வளவு பணம் வேணாலும் தரேன். பிளீஸ் என்ன மன்னிச்சிரு. எவ்வளவு வேணும்னு கேளு. 5 கோடி 10 கோடி நான் சம்பாதிச்சு வச்ச மொத்தத்தையும் தரேன். பிளீஸ் பிளீஸ் சிவா. This is your destiny and you deserve it. தப்பிக்க முடிஞ்சா தப்பிச்சுக்கடா. சிவா, என்ன காப்பாத்து, என்ன கொன்றாத சிவா. சிவா! 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 சிவா!
அவன் செத்துட்டானா? இப்போ சாவா.